அஜித் அவர்களுக்கு வந்து நீங்கள் ரெட் கார்டு கொடுக்கணும், ப்ரொமோஷன்லாம் வரலன்னா ஏன் நடிக்க வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டீங்க. ரெட் கார்டு கொடுக்க நான் சொல்லவே இல்லை. எந்த சொல்லி அந்த அக்ரிமெண்ட் போடும் போதே வந்துட்டு ப்ரொமோஷன் வாங்கன்னு சொல்லி போடுங்க, இல்லைன்னா நீங்கள் பட்டு வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர்ஸுக்கு சொல்கிறீங்க. ஆமாம், அது வந்து எப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொல்கிறேன்ல. நயன்தாரா வந்து அவங்க நடித்த மற்ற ப்ரொடியூசர் படம்னா ப்ரமோஷனுக்கு வரமாட்டாங்க, அவங்க ஹஸ்பண்ட் நடித்த படம்னா மட்டும் வருவாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்த படங்களில் நம்பர் 1 கருப்பு தான். கருப்பு விட்டிங் இப்போ விஸ்வநாதன் பொறுத்தவரை, டிசி பொறுத்தவரை இப்போ 10 நாள் ஆகிப்போச்சு. டிசி வந்து எதிர்பார்க்காத பெரிய வெற்றி. இவ்வளோ பெரிய வெற்றி வந்து டிசி வந்து சினிமாவில் இருக்கிற நாங்களே எதிர்பார்க்கல. ஜனநாயகன் உங்களுக்கு மிக அந்த ஒரு எதிர்பார்த்த வெற்றியை கொடுத்துச்சா? சீரியஸாக வந்து சொல்லுவாங்களே, திருட்டு விசிடி வந்ததுக்கப்புறம் இவ்வளோ 7 மாதம் 8 மாதம் லேட் ஆனதுக்கப்புறம் கூட Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. Ashwin Sweets and Snacks products நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. வெற்றி 150. ஊரக பகுதிகளில் 150 நாட்கள் உத்தரவாத வேலை வாய்ப்பு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார், சமீபத்தில் உங்களோட பல வீடியோஸ் அந்த கிளிப்ஸ் எல்லாம் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி நிறைய பேசுவோம். அதுக்கு முன்னாடி 2025 கம்பேர் பண்ணும்போது இந்த 2026 வந்த திரைப்படங்கள் சினிமா துறைக்கும் சரி, இப்போ தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் சரி, எந்த அளவுக்கு லாபத்தை கொடுத்துருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இந்த கடந்த 6 மாதமாக லாபத்தை கொடுத்த படங்கிறது பெருசாக ஒன்றும் இல்லை. சும்மா 3-4 படம் தான் பெருசாக போயிருக்க ஒழிய, அதாவது சினிமாங்கிறது இவ்வளவு கோடி முதலீடுகளை போட்டு இந்த முதல் 6 மாதங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு மாதமாக எப்பவுமே இருந்தது கிடையாது. அவ்வளோ சுமாராக இருந்தது முதல் 6 மாதம். ஃபர்ஸ்ட் ஹாப்னு சொல்லுவாங்கல்ல, படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாப் செகண்ட் ஹாப் இருக்குங்கிற மாதிரி 2026 ஃபர்ஸ்ட் ஹாப் ரொம்ப மிக 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 சுமார். சினிமா படத்தில் வசூலில் சில குறிப்பிட்ட ஒரு 4-5 படம் தான் முடிச்ச ஒழியாக ஓவரால் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா பெரிய அளவில் டிசாஸ்டர். நிறைய திரையரங்குனால சினிமாவை பற்றி பயப்படக்கூடிய அளவுக்கு வசூல் இருந்தது. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ங்கிறது. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே சார், இப்போ ரீசெண்டாக வந்த இப்போ இந்த விஸ்வநாதன் சன்ஸாக இருக்கட்டும், கருப்பாக இருக்கட்டும், இப்போ டிசி நல்லா போயிட்டு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு சார் நல்லா போய்கிட்டு இருக்கு இப்போ இந்த விஸ்வநாதன் சன்ஸ்? இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்த படங்களில் நம்பர் 1 கருப்பு தான். அதாவது பிரம்மாண்டமான வசூல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதுன்னு சொன்னால் கருப்பு தான் சொல்லணும். கருப்பு விட்டிங் இப்போ விஸ்வநாதன் சன்ஸ் பொறுத்தவரை 4 நாள் தான் ஆச்சு ஓடிட்டுருக்கு. இப்போ நம்ம அதை பற்றி ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது. 4 நாள் என்ன கமெண்ட் பண்ணுவீங்க? படம் நீ ஓடும்போது தான் ஃபுல்லான வசூல் முழு வசூல் தெரியும். டிசி பொறுத்தவரை இப்போ 10 நாள் ஆகிப்போச்சு. டிசி வந்து ஒரு எதிர்பார்க்காத பெரிய வெற்றி. இவ்வளோ பெரிய வெற்றி வந்து டிசி வந்து சினிமாவில் இருக்கிற நாங்களே எதிர்பார்க்கல. அவ்வளோ நல்ல ஒரு பெரிய வசூல் ரீதியாக ஒரு வெற்றி படம் தான் அந்த படம். பெரிய வெற்றி படம் அது. அதே மாதிரி இந்த வருஷத்தில் வந்த படங்களில் பார்த்திங்கன்னா ஜனவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு யூத்து ஒரு நல்ல ஒரு பெரிய வசூல் கொடுத்த ஒரு பெரிய படம் அந்த படம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வருஷம் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அந்த தலைவன் தம்பி தலைமையில் அது பரவாயில்ல வசூல் வந்து அந்த தீபாவளி பொங்கல் படத்துகளில் பெரிய படம் அப்படிங்கிற மாதிரி அந்த படம் அமைஞ்சது. அது மாதிரி இருந்தது. பராசக்தி படத்தில் ஓகே தான் வசூல். அதனுடைய வசூல் வந்து பெரிய அளவில் சொல்லிக்கிறபடி அந்த படம் இல்லை. ஓகே, நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வசூல் அந்த படத்தில் வரல. ஆமாம் சார். இப்போ ரீசெண்டாக இப்போ விஸ்வநாதன் சன்ஸ் ரிலீஸ் ஆகும்போது மிகப்பெரிய சந்தேகமாக எல்லாருக்கும் இருந்ததுன்னா, நிறைய பெரிய பெரிய தியேட்டர்ஸில், சென்னையில் இருக்க பெரிய தியேட்டர்ஸ்லேயே விஸ்வநாதன் சன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகலை, வாங்கலை, ஏதோ அந்த கமிட்மெண்ட் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி, ஷேர் பிரச்சனை இருந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணல. இவ்வளோ பெரிய படம் ஏன் சார்? அப்படியான இஷ்யூஸ் என்ன வந்துச்சு? அவங்க நிறைய தொகைக்கு கொடுத்தாங்களா? எங்கேயுமே ரிலீஸ் ஆகாமல் இல்லையே நீங்கள் சொல்கிற மாதிரி சார். இல்லை, ரோஹிணி தேட்டர்லையுமே இதை ரிலீஸ் பண்ண முடியலன்னு மாதிரி ட்வீட் போட்டிருந்தாங்க. சென்னையில் இருக்க ஒரு போட்டிருந்தாங்களா? படம் போட்டால் வெள்ளிக்கிழமைக்கு போட்டாங்களா இல்லையா? அவங்க இல்லை போடல. 2வது நாளோ என்னமோ தான் இது பண்ணாங்க. முதல் நாளே போட்டாங்க. ஆனால் ட்வீட் நீங்கள் முன்னாடி நாள் வாங்க முடியலன்னு வந்து அதுதான் திருப்பி சொல்கிறேனே. வெள்ளிக்கிழமைக்கு தமிழ்நாட்டில் ஒரு தியேட்டரில் கூட அந்த படம் ரிலீஸ் ஆகலைங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. ஓகே, அத்தனை பேரும் போட்டாங்க. நீங்கள் வந்து அதாவது வியாபாரத்தில் வந்து சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்க தான் செய்யும். அது வந்து எப்படின்னு சொல்லிட்டுனா முதல் நாள் வரைக்கும் படம் கமிட் பண்ணாமல் இருந்தாங்க. டேர்ம்ஸ் இஷ்யூனா இப்போ ஒரு ப்ரொடியூசர் வாங்குறாங்க, இல்லை ஒரு ரிலீஸ் பண்ணுறாங்க, இல்லாட்டி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்க 70% கேட்பாங்க. தியேட்டருக்கார் நாங்கள் 60% கொண்டு கேட்போம், இல்லை 65% கொண்டு கேட்போம். இது நெகோசியேஷன் தான். அந்த நெகோசியேஷன் வர்றதுக்குள்ளே நம்ம ஆளு அவசரப்பட்டு உடனே ட்வீட் போட்டுருவாங்க, என்னமோ அந்த படம் போடாமல் இருக்கிற மாதிரி. எப்படி இருந்தாலும் போடுவோம். இது வியாபாரம். இது வியாபாரத்தில் வந்து எப்படின்னு சொல்லிட்டா ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு தான் செய்யும். தயாரிப்பாளர் ஒன்று கேட்பாங்க, நாங்கள் ஒன்று சொல்லுவோம், நாங்கள் ஒன்று கேட்போம், அவங்க ஒன்று சொல்லுவாங்க. பட் என்னையோ கடைசி நேரத்தில் எப்படி ஒரு ஷார்ட் அவுட் ஆகிருந்த ப்ராப்ளம். அதனால் இதில் வந்து படம் போடலிங்கிற பேச்சு கிடமே கிடையாது. தமிழ்நாட்டில் எந்த தியேட்டர்லையுமே விஸ்வநாதன் சன்ஸு போடல இந்த தியேட்டரில் அப்படிங்கிற மாதிரி ஒரு தியேட்டரோடு கிடையாது. ஓகே, அத்தனை பேரும் போட்டிருக்காங்க. ஓகே சார். இப்போ ஏன் அந்த ட்வீட்னா போட்டாங்க, ஐ திங்க் காலைல ஷோ இல்லாமல் அடுத்த ஷோ என்னமோ ரிலீஸ் ஆன மாதிரிலாம் நான் கிடையவே கிடையாது.
அப்ப அந்த ட்வீட் போடுறது அவங்க ஒத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக யாரு ட்வீட் போட்டிருந்தாங்க இதுல? ரோஹிணி தேட்டர் ஓனர் ட்வீட் அதுதான் போட்டாங்க. அவர் சொல்றாரு, வெற்றி நம்ம தேட்டர் முதல் நாள் வரைக்கும் அவங்க வந்து ஒத்து வரலைங்கிறதுனால அவங்க போட்டிருப்பாங்க. இன்னும் இதுவரை so far we are not committing this film அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. ஆமா, அடுத்த நாள் எல்லாரும் போட்டாங்க. ஒன்றும் ப்ராப்ளம்னா முதல் நாள் நைட்டே சால்வ் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ இது மாதிரியான ஒரு பிரச்சனை இப்போ கருப்பு படத்த டைம்ல வரல. ஐ மீன் டேர்ம்ஸ் பிரச்சனை. இப்போ கருப்பு கொடுத்த வெற்றினால தான் விஸ்வநாதன் சன்ஸ்க்கு ஒரு டேர்ம்ஸ் அதிகமா கேட்கறது. இந்த மாதிரி எல்லா படங்களும் இந்த மாதிரி எல்லா பெரிய ஹீரோஸ் பண்ணுவாங்க. நான் தான் சொல்றேனே, அதாவது டேர்ம்ஸ் அதிகமாங்கிறது ஒரு வெற்றினால கேட்க மாட்டாங்க. ஆ அதாவது ஒரு அது அப்புறம் அதே மீறி இருந்தால் கூட 5% வித்தியாசம் வரும். ப்ரொடியூசர் கேட்கறதுக்கும் தியேட்டர்காரர் பேசுறதுக்கும் 5% வித்தியாசம் வரும். அது எப்படி இருந்தாலும் சார்ட் அவுட் ஆயிரும். ஒன்றா நாங்கள் விட்டு கொடுப்போம், இல்லை அவங்க விட்டு கொடுப்பாங்க. ஓகே. இதுதான் காலங்காலமாக நடந்துட்டு இருக்கிறது. இப்போ இந்த ட்விட்டரு அது இதெல்லாம் வந்ததுனால இது வெளியில் வந்து புரிஞ்சிருக்குது. இது இன்னைக்கு இல்லை, 40 வருஷம் இப்படி தான் நடந்துட்டு இருக்கோம். 40-50 வருஷம் நான் தொழில் வந்த காலத்துலேருந்து இந்த டேர்ம்ஸ் பிரச்சனை இருக்கு தான் செய்யுது. ஓகே. இது ஒரு பெரிய இஷ்யூவாக வந்து இப்போ நீங்கள் மீடியாக்கள் தான் அது பெருசுபடுத்துறீங்க ஒழிய எங்களுக்கு இது வழக்கமாக நடந்துட்டு இருக்கிறது தான் அது. ஓகே சார். இப்போ இத்தனை வருஷமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ கமர்ஷியல் படம் கருப்பு, விஸ்வநாதன் சென்ஸ் அது ஒரு ஃபேமிலியாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கமர்ஷியலாக இல்லாமல் ஒரு ஆக்ஷன் படமாக இல்லாமல் இருக்குது. அப்படிங்கும்போது இது ரெண்டுத்துக்குமே இந்த ஓப்பனிங்லாம் வித்தியாசப்படுமா சார்? ஒரு ஆக்ஷன் படத்துக்கும் இந்த மாதிரி இல்லை, ஆர்டிஸ்ட்டை பொறுத்தளவு வந்து ஆ ஒரு புது இந்த படம் மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே வந்து ஆரம்பத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் படம்னா கொஞ்சம் ஓப்பனிங் நல்லாவே இருக்கும். என்ன காரணம்னா அந்த யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் அது விரும்பி வருவாங்க, அவங்க கொஞ்சம் பரபரப்பாக வருவாங்க. ஃபேமிலி ஸ்டோரிங்கும் போது அந்த யங்ஸ்டர்ஸ் அந்த 20-25 வயசில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ ஆர்வமாக வரமாட்டாங்க. அந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வருவாங்க. அதனால் ஜென்ரலாகவே ஃபேமிலி ஸ்டோரிக்கு எந்த படமாக இருந்தாலும் சரி, எந்த நடிகர் இருந்தாலும் சரி, ஃபேமிலி ஸ்டோரினா கொஞ்சம் ஓப்பனிங் கம்மியாக தான் இருக்கும். பட் அது வந்து சஸ்டெயின் ஆகும். மண்டே டியூஸ்டே வெனஸ்டே கூட அந்த படம் ஒரு ஸ்டடியாக போயிட்டுருக்கும் ஃபேமிலி ஸ்டோரினா. ஆக்ஷன் படம்னா அது பரபரப்பு இருக்கும் முதல் 2-3 நாள். அப்புறம் படம் நல்லா இருந்தால் தான் அது கண்டினியூ ஆகும், இல்லைன்னா அப்படியே ட்ராப் இருக்கும். இதே அந்த ஃபேமிலி ஸ்டோரிக்கும் ஆக்ஷன் ஸ்டோரிக்கும் இல்லை டிஃபரன்ஸ். சஸ்டைன் ஆகிட்டு இருக்கா சார் இப்போ விஸ்வநாதன் சென்ஸ்? இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே. நேற்று வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு. ஆமாம். ஜனநாயகன் உங்களுக்கு மிக அந்த ஒரு எதிர்பார்த்த வெற்றியை கொடுத்துச்சா? சந்தேகமேலாம் கிடைச்சி. இவ்வளோ பெரிய அளவு திருட்டு விசிடி வந்ததுக்கப்புறம் கூட, அதாவது ஆன்லைனில் திருட்டுத்தனமாக போட்டாங்க, அதுக்கப்புறம் கூட ஒரு பெரிய வெற்றி படம் தான் அந்த படம். ஏற்கனவே வந்துக்கூடிய விஜய் சாருடைய படங்கள் மற்ற படம் இருக்கு இல்லைங்களா, அந்த படங்களுக்கு ஈக்குவலான வசூல் ஜனநாயகன் பண்ணுச்சு. ஜனநாயகன் பண்ணுச்சு. சீரியஸாக வந்து சொல்லுவாங்களே, திருட்டு விசிடி வந்ததுக்கப்புறம் இவ்வளோ 7 மாதம் 8 மாதம் லேட் ஆனதுக்கப்புறம் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு வசூல் சக்கரவர்த்தி அப்படிங்கிறத அந்த படத்தில் நிரூபிச்சு காட்டிட்டாரு. இப்போ ஒரே வருஷத்தில் சூர்யா சாரோட 3வது படமும் ரிலீஸ் ஆக போகுது. அதை சொல்லிட்டு இருக்காங்க. சூர்யா 47 அந்த ஜித்து மாதவன் படம் வந்துட்டு இந்த வருஷத்துல வரப்போகுதுன்றாங்க. இந்த ஒரு ஹீரோட படமே அந்த வருஷத்துல 3 படமா வந்துச்சு அப்படின்னா, பெரிய ஹீரோட படம் வந்துச்சு அப்படின்னா அது எந்த அளவுக்கு நல்லதா இல்லை கெட்டதா? ஏன்னா அந்த ஒரு எதிர்பார்ப்பு கம்மியாகும், உடனே ஆடியன்ஸ் வர மாட்டாங்க. அப்படிலாம் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஒரு ஹீரோ நடிக்கணும், அப்பதான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். ஒரு ஹீரோனுடைய ஒரே படம் 2 நாள் வந்து, அதாவது தீபாவளிக்கே சிவாஜி சார் படம் 2 படம் வந்திருக்குது. எத்தனையோ படங்கள் ஆச்சுங்களா, ரஜினி சார் படங்கள் 2 படங்கள் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து ஏற்கனவே அந்த காலத்தில் வந்துட்டு இருந்தது. இப்போ தியேட்டர்கள் குறைஞ்சி போச்சு, படங்கள் வந்து ஒரு வைட் ரிலீஸ் நடக்குது. அதனால வந்து இருந்துட்டு 2 படம் 3 படம் வர முடியல. ஒரு ஹீரோனுடைய ஒவ்வொரு வருஷம் 2 படமாக மினிமம் வரணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள் எல்லாம். அப்போ தான் தியேட்டருக்குள்ள ஆடியன்ஸ் வருவாங்க. இன்னும் சொல்ல போனால் கருப்பு வந்து இப்போ ரிலீஸ் பிளான் அல்ல, இது போன டிசம்பர் ரிலீஸ் பிளான். அது போன வருஷம் அவங்க ஓடிடி வியாபாரத்தில் லேட் ஆனங்காட்டி அவங்க லேட் பண்ணி வந்தாங்க, வழி இல்லை. ஆக்சுவலாக இந்த வருஷம் 2 படம் வந்திருக்கு சூர்யா வந்துருந்தனாலும். அதனால் எல்லா ஹீரோவுமே இப்போ வந்து 2 படம் வர்றதுக்குள்ள முயற்சி எல்லாம் பண்ணி நடிச்சிட்டு இருக்கிறாங்க. இனி அது தொடரும்னு நினைக்கிறேன் நான். என்ன காரணம்னா, இன்றைக்கி முந்தி மாதிரி வியாபாரம் வந்து பெரிய அளவில் வரமாட்டேங்குது. ஓடிடி பர்ச்சேஸ் ஆட்டு தியேட்டர் ரிலீஸுங்கிறாங்க, தியேட்டர்களில் வசூல் குறைஞ்சி போச்சு, பழைய ஸ்பீடு கிடையாது. இதெல்லாம் இருக்கும்போது அவங்க நினைச்ச சம்பளம் கிடைக்கிறது இல்லை. அப்போ இனி வந்து அந்த சம்பளம் அவங்க கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிச்சுன்னா, ஒரு படங்கிறது 2 படமாக நடிச்சா தான் அவங்க நினைச்ச சம்பளம் கைக்கு வந்து சேரும். ஓகே. இது உறுதியாக இப்போ தீபாவளிக்கு எதிர்பார்க்கலாமா சார்? இல்லை அது ப்ரொடியூசர் கேட்டது வந்துடும், எங்கிட்ட யாரும் இது வரைக்கும் சொல்ல தீபாவளிக்கு வருதுன்னு ஒன்று சொல்லி அவங்க நியூஸ் கொடுக்கல. ஓகே, கொடுக்கல. இப்போ அதே அக்டோபர் 15ஆம் தேதி ஜெயிலர் 2 வருது. இந்த வருஷத்துலேயே ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட படம். அதோட சேர்ந்து தனுஷ் அவர்களோட ஒரு எதிர்பார்ப்பு. 2 பேருமே விளம்பரம் போட்டிருக்காங்க. 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் தள்ளுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஓம் தள்ளி வருவாங்க நான் நினைக்கிறேன். நான் பின்னாடி தள்ளி போவாங்க. ஆமாம், ஜெயிலர் 2 அந்த தேதிக்கு வரும். ஓம் அனைமே தள்ளி வர்றது சான்சஸ் அதிகம். சார், சமீப காலமாகவே அந்த ஒரு டாப் 10 வசூல் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டிலேயே தமிழ் படங்களுக்கு நிகராக நிறைய ஹாலிவுட் படமாக இருக்கட்டும், இந்த கார்ட்டூன் படங்களாக இருக்கட்டும், மற்ற டப்புடு படமாக இருக்கட்டும், இதெல்லாம் அதிகமான இது இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இருக்கு. எதனால நினைக்கிறீங்க? ஆடியன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ரீசெண்டாலாம் கிடையவே கிடையாது. காலங்காலம் ஹிந்தி படம் நிறைய வசூலான காலமெல்லாம் உண்டு. நீங்கள் தமிழ் படம் ஓஹோன்னு ஓடிட்டு இருந்த காலத்தில் ஷோவில் வந்து 300 நாள் 400 நாள் ஓடிச்சு. இங்கிலீஷ் படம் ஒரு மெகனாஸ் கோல்ட் ஆகட்டும்,
ஒரு ஜாக்கி சான் படங்கள் ஆகட்டும் எல்லாம் பெரிய இது வந்து இன்றைக்கி என்னமோ புதுசாக இந்த வருஷம் தான் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு, இல்லை இந்த 2-3 வருஷமாக தான் இப்படி வருதுங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. ஹாலிவுட் படங்களும் ஹிந்தி படங்களும் பெரிய படங்கள் வந்து தமிழ்நாட்டு வந்து மிகப்பெரிய வசூல் குவித்து எத்தனையோ சாதனைகள் இருக்குது. அதனால் இது வந்து இன்னமும் புதுசு இப்போ தான் இந்த வருஷம் இந்த மாதிரி வந்து ஹாலிவுட் படங்கள் வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த வகையில் இந்த வருஷம் எது சார் உங்களுக்கு பெரிய லாபம்? ஸ்பைடர்மேன் பெரிய வசூல் ஆயிடுச்சுல்ல. ஸ்பைடர்மேன் ஒரு பெரிய வசூலான படம். இந்த வருஷம் வந்து இங்கிலீஷ் படங்கள்ல ஸ்பைடர்மேன் பெரிய வசூல் கொடுத்த படம். ஓகே, ஆமாம் சார். இப்போ சொன்னீங்கல்ல விஜய் சார் என்னதான் திருட்டு விசிறி வந்தாலும் இவ்வளோ பெரிய ஒரு ஹிட் கொடுத்துருக்கு. அப்போ இப்போ வராமல் அந்த பொங்கல் டைமில் வந்திருந்தா நீங்கள் எதிர்பார்த்ததை விட டபுள் மடங்கு டெஃபரெண்டாக வந்திருக்கும். என்னன்னா அன்னைக்கு ஒரு 8 நாள் 7 நாள் லீவ் இருந்தது. ஆமாம், ஒரு பெரிய ஹாலிடே ஒரு நல்லா இருந்தது. அப்புறம் அதனால் அப்போ வந்து யாருமே பார்க்கல. இப்போ 1,20,00,000 பேர் பார்த்துட்டாங்க ஆல்ரெடி. கவர்மெண்ட்டே ஆதிரமாக கோர்ட்லேயே சொல்லியிருக்காங்க, இது வரைக்கும் 1,20,00,000 பேர் வந்து இந்த படத்தை பார்த்துருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்லி. ஸோ அந்த 1,20,00,000 பேர் அந்த படம் பொங்கலுக்கு வந்து தான் வந்து உள்ள தியேட்டருக்கு வந்து தானே பார்த்துருப்பாங்க. இன்னொரு பெரிய பெரிய கலெக்ஷன் இருக்குது. இப்போ வந்திருக்கிற கலெக்ஷன் காட்டிலும் கண்டிப்பாக ஒரு 50% அதிகமாக இருக்கும். இப்போது ஓரளவுக்கு ஓரளவுக்கு பெரிய ஹீரோ சார் விஷால் அவர்கள். அப்படியான ஒருத்தர் படம் ரிலீஸ் ஆயிருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு அந்த படம் தெரியல. வந்தவங்களும் அந்த படத்தை வந்து ரொம்ப மோசமாக கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அந்த ஒரு ட்ராலுக்கு அது உட்பட்டுருக்கு. நீங்கள் படம் பார்த்தீங்களா? அது எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குது அந்த மகுடம்ன்ற படம்? இல்லை நான் மகுடம் பார்க்கல, இது வரைக்கும் பார்க்கல. நான் அதான் சொல்கிறேன், படங்கள் வந்து தியேட்டரில் ஆடியன்ஸுடைய ரசிகர்கள் வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறுது. இந்த படத்தை பொறுத்தளவு வந்து மகுடத்தை பொறுத்தளவில் ஏன் ரசிகர்கள் அந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு புரியாத புரியாத எங்களுக்கெல்லாம் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஹீரோனுடைய படங்கள் இப்போ அது மெயினாக நான் நினைக்கிறது என்ன காரணம் நினைக்கிறேன்னு சொல்லிட்டுனா, இப்போ வர வர மக்கள் வந்து தியேட்டரை நோக்கி வரக்கூடிய இது வந்து குறைஞ்சி போச்சு. படம் சுமார் அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா டோட்டலாகவே தியேட்டர்லேருந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நாளை வரது ஓடிடியில் வந்துடுது. அப்போ சுமார் படத்தை நாங்கள் ஏன் போய் தியேட்டரில் போய் பார்க்குறோம்? நாங்கள் ஓடிடியே பார்த்துட்டு போகிறோம். இதைத்தான் நாங்கள் வந்து யாராவது 2-3 வருஷமாக வந்து தயாரிப்பாளர்கள் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம், தயவு செஞ்சு ஓடிடி 8 வாரம் தள்ளி போடுங்க. ஹாலிவுட் படங்கள் படுத்துட்டீங்கன்னா ஸ்பைடர்மேன் வந்து அவங்க வந்து மினிமம் 6 மாதம் கழிச்சு தான் போட போகிறாங்க. ஆமாம், ஓடிடியிலே இப்போதைக்கு வராது. ஆமாம், இது தெரியும் உங்களுக்கு, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி அத்தனை ஹாலிவுட் படங்கள் உலகம் பூரா வந்து இருக்கக்கூடிய பெரிய மார்க்கெட் இருக்கிற படங்கள் 3000 கோடி 4000 கோடி வசூலாகிற படங்கள் அவங்களே வந்து ஓடிடியில் உடனே போட்டோம்னா படம் தியேட்டரில் வசூல் ஆகாது அப்படின்னு ஒன்று சொல்லி பண்ணுறாங்க. இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம குண்டு சட்டிகள் குதிரை ஓட்டிகிட்டு இருக்கிற சின்ன ஸ்டேட் இது. இந்த ஸ்டேட்டில் நம்ம 8 வாரம் போடுங்க கரடியாக கத்திட்டு இருக்கிறோம். பட் இவங்க தயாரிப்பாளர் காதிலே விழுகிறதில்ல, நடிகர்கள் காதிலே விழுகிறதில்ல. நடிகர்களே இனிமேல் வந்து அக்ரிமெண்ட் போடணும். நாங்கள் படம் நடிக்கிறதுனா என் படத்தை நீங்கள் வந்து வந்துட்டு 12 வாரம் கழிச்சு தான் போடணும், 16 வாரம் கழிச்சு தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட் போடக்கூடிய ஒரு காலம் வந்துன்னா மட்டும்தான் தமிழ் சினிமா தப்பிக்கும். இல்லைன்னா உறுதியாக தப்பிக்காது. இவங்க இந்த 4 வாரத்தில் போடுறது 3, இன்னும் சில படங்கள் பார்த்தீங்கன்னா 3 வாரத்தில் கூட போட்டால் 1-2 படங்கள் போடுறாங்க. நான் நினைக்கிறேன் உங்கள் முதல்ல நீங்கள் எப்போ என்ன போடல, நாங்கள் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் இப்படி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இண்டஸ்ட்ரி அழிஞ்சு போயிடும். தமிழ் சினிமா பொறுத்தவரை மக்கள் வந்து தியேட்டருக்கு வந்து பார்க்கக்கூடிய அந்த கலாச்சாரம் நீங்களே ஒழிச்சிருவீங்க. இதுக்கு மெயின் குற்றச்சாட்டு தயாரிப்பாளர் தான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி நடிகர்கள்லாம் வந்துட்டு பர்சன்டேஜில் சம்பளத்துக்கே வந்துட்டாங்க, ஃபிக்ஸட் சம்பளம் இல்லாமல் பர்சன்டேஜ் சம்பளத்துக்கே வந்துட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், படங்கள் தியேட்டரில் ஓடினா மட்டும்தான் ஆஃப்டர் ரிலீஸ் வந்து ஓடிடியில் நம்மளுக்கு பெரிய விலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது தியேட்டரில் ஓடுறதுக்கு என்ன வழின்னு நீங்கள் சிந்திக்கணும். இவங்க அதை சிந்திக்கிறது கிடையாது. ஆனால் படத்தோட ரிலீஸ் டேட்டே முடிவு பண்ணுறது வந்து இப்போ ஓடிடி கையில் தான் இருக்குது. அவங்க வந்துட்டு என்ன விலைக்கு வாங்குறாங்க, அவங்க எப்போ சொல்கிறாங்களோ அப்போ பண்ணிக்கலாம். எத்தனை வாங்கிடுறாங்க. ஒரு கருப்பு கூட அப்படி தான், அதை வச்சு தான் தான் சொல்கிறேன். கருப்பெல்லாம் ஏற்கனவே அவங்க பட்ஜெட் போட்டது அப்படின்னா ஓடிடி 80 கோடிக்கு வாங்குவாங்க, 85 கோடிக்கு வாங்குவாங்கன்னு அவங்க நினைச்சாங்க. கடைசியில் 25 கோடி 27 கோடிக்கு விற்றாங்க. 6 மாதம் கழிச்சு அந்த 27 கோடிக்கு விற்று. ஆனால் தியேட்டரில் ஓடிடியில் 27 கோடிக்கு விற்றா தியேட்டரில் 90 கோடி ரூபா வந்திருக்கு அந்த படத்துக்கு. அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேர் மட்டும் கிராஸ் வசூல் பார்த்தீங்கன்னா 300 கோடி 350 கோடி வந்தது. எல்லாம் டேக்ஸு, தியேட்டர் ஓனர் ஷேரு எல்லாம் போக ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்தது அந்த படத்துக்கு 85 கோடி 90 கோடி வந்திருக்குது. ஓடிடியில் 25 கோடி தான் கொடுத்தா அந்த படத்துக்கு. அப்போ ஏன் நீங்கள் ஓடிடி நம்புறீங்க, தியேட்டர் நம்பாமல்? நீங்கள் வந்து இனிமேல் தியேட்டருக்குன்னு படம் எடுங்க. சினிமாங்கிறது தியேட்டருக்கு தான். இப்போ நீங்கள் இந்த டிசி படம் இவ்வளோ பெரிய வெற்றியாக இருக்குல்ல, இது நீங்கள் தியேட்டரில் பார்க்காம நீங்கள் வந்து ஓடிடியில் பாருங்கள் அந்த படம் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி டெஃபினட்டாக அந்த படம் ஓடிடியில் சக்ஸஸ்ஃபுல்லாக போகவே போகாது. ஏன்னா அதனுடைய அந்த குவாலிட்டி, அந்த மியூசிக் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், இதெல்லாம் தியேட்டரில் தான் பார்க்க முடியும். இப்போ கருப்பு வந்து தியேட்டரில் வந்து மிகப்பெரிய ஹிட்டு, ஆனால் ஓடிடியில் மிகப்பெரிய ஃப்ளாப்பு. ஓடிடியில் அந்த படம் பார்த்தவங்க அத்தனை பேர் படு கன்றாவின்னு தான் சொன்னாங்க அந்த படத்தை. ஆமாம், ஏன்னா அந்த ஒரு எஃபெக்ட் இருக்குல்ல சார். அதுதான் அது. அப்போ அந்த எஃபெக்ட் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் ஒரு 8 வாரம் 10 வாரம் கழிச்சு தான் நாங்கள் ஓடிடியில் போடுவோம்னு சொல்லி வந்தீங்கன்னா மட்டும்தான் சினிமா நல்லாயிருக்கும்.
புரியுது. அது ஹீரோக்கள் அது இனிஷியேட் பண்ணணும் இனிமேல். சார் ரீசெண்டாக நீங்கள் பேசியிருந்த அந்த ஒரு வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சு சார். நிறைய பேர் உங்களுக்கு அகைன்ஸ்டாக பேசிகிட்டு இருந்தாங்க, கமெண்ட்ஸாக இருக்கட்டும். நிறைய பேர் அஜித் அவர்களுக்கு வந்து நீங்கள் ரெட் கார்டு கொடுக்கணும், ப்ரொமோஷன்லாம் வரலன்னா ஏன் நடிக்க வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டீங்க. ரெட் கார்டு கொடுக்க நான் சொல்லவே இல்லை. எந்த இடத்துல சொல்லியிருக்கேன்? எல்லா இடத்துலையும் அதை வந்து போட்டிருந்தாங்க. அவங்களா போடுறீங்க ரெட் கார்டு கொடுப்பான்னு. ஆனால் பார்த்தீங்களா அந்த ரெட் கார்டு போட அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு வந்து தலைப்பு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வேறு வேலையே கிடையாது. உங்களுக்கு நாம என்ன பேசுறோம் நீங்க காது கொடுத்து கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு வந்து வியூஸ் கிடைக்கணும், அதுக்கு என்ன வேணாலும் தலைப்பு போடுவீங்க நீங்க. ஓகே, அந்த அக்ரிமெண்ட் போடும் போதே வந்துட்டு ப்ரொமோஷன் வாங்கன்னு சொல்லி போடுங்க, இல்லைன்னா நீங்க பட்டு வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர்ஸுக்கு சொல்றீங்க. ஆமா, அது வந்து இப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொல்றேன்ல, இது ஒரு வியாபாரம். இந்த வியாபாரத்தில் வந்து இருந்துட்டு எல்லாரும் சேர்ந்து விளம்பரப்படுத்தினா மட்டும்தான் அந்த வியாபாரம் நல்லா இருக்கும். நான் அந்த வியூஸ்ல சொல்லியிருப்பேன் நான். ஆமா, நயன்தாரா வந்து அவங்க நடித்த மற்ற ப்ரொடியூசர் படம்னா ப்ரமோஷனுக்கு வரமாட்டாங்க, அவங்க ஹஸ்பண்ட் நடித்த படம்னா மட்டும் வருவாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? உங்கள் முதல்னா மட்டும் உங்களுக்கு அவ்வளோ தூரம் வந்து கஷ்டமாக இருக்குது. எங்கே நம்ம முதலீடு கிடைக்காம போயிருமோ, நம்ம போய் ப்ரமோஷன் பண்ணிக்கோம். அடுத்தவன் போடுறது முதலீடு தானே. அப்போ நீங்கள் போகணுமா இல்லையா? அது என்ன நயன்தாராவுக்கு மட்டும் இல்லை, அஜித்துக்கு மட்டும் இல்லை, அத்தனை பேருக்கு அது பொருந்தும். எல்லாரும் இவன் வந்து ஒரு படம் ப்ரமோட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின் எல்லாருமே வந்து தயாரிப்பாளர்களோட ஒத்துழைப்பு கொடுத்து அந்த படத்தை ப்ரமோஷன் பண்ணாங்கன்னா மட்டும்தான் அந்த படம் பிழைக்கும், படம் நல்லபடியாக போகும். எனக்கு என்ன, நான் சம்பளம் வாங்கிட்டேன், நான் வரமாட்டேன். இதில் வெளியில் வேறு சொல்லிக்கிறாங்க அவங்க. நான் வந்து முதலே அக்ரிமெண்ட்டில் போட்டேன். கரெக்டு. தயாரிப்பாளர்கள் வந்து எப்படின்னு சொல்லிட்டுனா, எப்படியோ ஒரு பெரிய நடிகர் கால் ஷீட் நம்மளுக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து விழுந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, இதே நடிகர் அஜித்தே எடுத்துங்க, நயன்தாரா எடுத்துங்க, ஆரம்பகால படங்களில் வந்து வந்துட்டு நாங்கள் இதுக்கு ப்ரமோஷன் தான் வரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க வந்துட்டு தான் இருந்தாங்க, வந்திருக்காங்கல்ல. ஆமாம். அப்போ எங்கே போச்சு உங்களுடைய வைராக்கியம் எல்லாம்? அப்போ எங்கே போச்சு? புரியுது. நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னு சொல்லிட்டுனா நீங்கள் என்ன வரணும்? நாம் வளர்ந்துட்டோம், நம்மளை நம்பி படம் எடுக்க தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும், அவங்களும் வளரணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? ஓகே சார், இப்போ அஜித் அவர்கள் வந்து ஒரு சம்பளம் கேட்குறாரு, அதை வந்து யாராலும் கொடுக்க முடியல அப்படின்றதுனால வர்றாங்க. அவர் கேட்குற அந்த சம்பளத்துக்கு அவரோட மார்க்கெட் இருக்கா சார் இப்போ கரண்ட்டில்? அவர்கிட்ட தான் நீங்கள் போய் கேட்குறீங்க. என்ன கேட்குறீங்க? இல்லை, நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல அவர் கிடைக்கல அப்படிங்கும்போது சம்பளத்தை குறைச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசியிருந்தீங்க. அதனால தான் கேட்குறேன். இப்போ 1.5 வருஷம் 2 வருஷமாக படம் நடிக்கிறதுக்கு வந்து வேறு யாரும் நம்மளை கூப்பிடல. ஏன் கூப்பிடல? இந்த சம்பளத்தை கட்டிச்சுன்னா நம்ம கட்டுப்படி ஆகாது, வியாபாரம் இந்த அளவுக்கு நடக்காது அப்படிங்கிறனால தான் பெரிய கம்பெனியை யாரும் வந்து கூப்பிடாம பெரிய படம் பண்ணாமல் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? சரி, இன்னைக்கு மார்க்கெட் டவுன், வியாபாரம் வந்து பெரிய அளவில் இல்லை. ஒரு ஓடிடி வியாபாரமோ, சேட்டலைட் வியாபாரமோ, திரையரங்கில் வரக்கூடிய வியாபாரமோ ரொம்ப குறைஞ்சிட்டே வந்துட்டுருக்கு. எப்படி வியாபாரம் நல்லா இருக்கும்போது சம்பளத்தை நீங்கள் அதிகப்படுத்துறீங்களோ, அந்த மாதிரி வியாபாரம் நல்லா இல்லாததுக்கும்போது நீங்கள் சம்பளத்தை குறைச்சிங்கன்னா தானே அடுத்தவங்களை வச்சு படம் எடுக்க முடியும். இப்போ இன்றைக்கி தமிழ் படம் எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர்கள் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மோசமான சுச்சுவேஷனில் இன்றைக்கி தமிழ் படங்கள் இருந்துகிட்ருக்கு. இனி இவர் மட்டும் இல்லை, நாட் ஒன்லி அஜித், அத்தனை ஹீரோக்களும் அவங்கவுங்க சொந்த படம் எடுத்துக்க வேண்டியதான். அப்படி ஏன்னா ப்ரொடியூசரே பூரா ப்ரொடியூசரையும் காலி பண்ணி விட்டீங்க. யார் வருவா? வேணா நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க, தெலுங்குலேயும் கன்னடத்துலேயும் போய் கூட்டிகிட்டு வர்றீங்க. அங்கே போய் அவங்களும் எத்தனை நாளைக்கு தான் சஸ்டெயின் ஆவாங்க? அவங்களும் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க? இல்லை தமிழுக்கு போனோம்னா பெரிய ஹீரோ வச்சு நம்ம கால் ஷீட் கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு வருவாங்க. 2 படம் என்ன பண்ணுவாங்க, அப்புறம் கை வச்சு விட்டுட்டு போயிடுவாங்க அவங்களும். அவ்வளோதான். புரியுது சார். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. வெற்றி 150. ஊரக பகுதிகளில் 150 நாட்கள் உத்தரவாத வேலைவாய்ப்பு.